வணக்கம். இந்தியாவின் ஒரு நட்பு நாடாகும் அமெரிக்கா. நாம் இன்று பயன்படுத்தக்கூடிய இணையதளங்கள் அனைத்துமே அல்லது பெரும்பாலானவை அமெரிக்க தயாரிப்புகள் தான். இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி அமெரிக்கா. நமக்கு இன்றைய சூழலில் அமெரிக்காவுடனான நட்பு மிகவும் அவசியமாகும், முக்கியமாகும். இவையெல்லாம் சரிதான். ஆனால் இவற்றுக்காக சில உண்மைகளை வெளிப்படையாக பேசாமல் இருக்க முடியாது. உண்மைகளை சொல்லிக் கொண்டிருப்போம், கேட்பவர்கள் கேட்கட்டும், புரிந்தவர்களுக்கு புரியட்டும். சென்ற நூற்றாண்டில் 2 உலகப் போர்கள் நடந்துள்ளன. 1950 நெருங்கிய போதுதான் அது முழுமையாக அமைதிக்கு திரும்பியது. 1914 முதல் 18 வரை நீண்டிருந்தது முதலாம் உலகப் போர். முதலாம் உலகப் போருக்கு முன்பு உலகின் சூப்பர் பவர் நாடுகளாக இருந்தவை. ஒன்று, சூரியன் மறையாத சாம்ராஜ்யம் என்று சொல்லிக்கொண்ட பிரிட்டன் மிக வலிமையாக இருந்தது. இரண்டாவதாக ஜெர்மனி வலிமையாக இருந்தது. மூன்றாவது பிரான்ஸ். 4 ரஷ்யா. 5 ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையர். 6 ஓட்டமன் எம்பையர் போன்றவையாகும். முதலாம் உலகப் போர் முடிவுக்கு வந்தபோது அதுவரை பிரபல சக்திகளாக இருந்த சில சக்திகள் பலவீனமடைந்தன. ஒன்று, ஜெர்மானிய பேரரசு. அவர்கள் தோற்று வீழ்ச்சியடைந்து போனார்கள். இரண்டாவது, ஓட்டமன் பேரரசு. பெரும் பின்னடைவை நேரிட்டு வீழ்ச்சியடைந்தது ஓட்டமன் பேரரசு. மூன்றாவது, ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையர். ரஷ்ய பேரரசும் பெரும் பின்னடைவை நேரிட்டது. பிரான்சும் முதலாம் உலகப் போரில் பின்னடைவை சந்தித்தது. ஆனால் முதலாம் உலகப் போர் மெல்ல மெல்ல அமெரிக்காவின் ஆதிக்கத்திற்கு தொடக்கம் குறித்தது. இரண்டாம் உலகப் போர் வந்தபோது ஜெர்மனி மீண்டும் மிக வலிமையோடு திரும்பி வந்தது. ஆனால் இரண்டாம் உலகப் போரின் விளைவு எப்படிப்பட்டதாக இருந்தது? வேடிக்கை பார்த்தவனுக்கு தியாகி பென்ஷன் என்று ஒரு சினிமாவில் கூறுவதுண்டு. அதுபோல அமைந்துவிட்டது இரண்டாம் உலகப் போரின் விளைவு. இரண்டாம் உலகப் போர் முடிந்தபோது சூரியன் மறையாத சாம்ராஜ்யமாக இருந்த பிரிட்டன் கிட்டத்தட்ட இல்லாமல் போனது என்றே சொல்லலாம். ஐரோப்பிய சக்திகள் எல்லாம் சிதைந்து சின்னாபின்னமாகி போய்விட்டன என்று சொல்லலாம். பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், ஹங்கேரி, இட்டலி, ஆஸ்திரியா என்று ஐரோப்பிய சக்திகள் அனைத்தும் காணாமல் போன ஒரு போராக இருந்தது இரண்டாம் உலகப் போர். அதோடு ஆசிய சக்திகளாக இருந்த சீனாவும் ஜப்பானும் எல்லாம் பெரும் இழப்புகளை சந்தித்தன. ஆனால் அமெரிக்காவிற்கு என்ன ஆனது? இரண்டாம் உலகப் போரில் அமெரிக்காவிற்கு ஒரு கீறல் கூட ஏற்படவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் அந்த போரின் மூலம் தமது பொருளாதார வலிமையை மேம்படுத்தி தனிப்பெரும் சக்தியாக உருவெடுத்தது அமெரிக்கா. தொடக்கம் முதலே போரில் ஈடுபட்டிருக்கவில்லை. போரில் பெருமளவிலான இழப்புகளை சந்தித்திருக்கவில்லை. ஆனால் அதிக லாபம் கொய்தது அமெரிக்கா தான். அதனால் தான் கூறினோம், வேடிக்கை பார்த்தவனுக்கு தியாகி பென்ஷன் என்பது போல் உள்ளதென்று. அமெரிக்காவின் பெருநிலப்பரப்பில் இருந்து வெகு தொலைவில் அமைந்திருந்த 1959 தான் அமெரிக்காவின் பாகமாக மாறிய ஹவாய் தீவிலுள்ள பேர்ல் ஹார்பரில் ஜப்பான் நடத்திய ஒரு தாக்குதல் தான் அந்த போரில் அமெரிக்காவிற்கு நேரான ஒரே ஒரு தாக்குதல். ஆனால் அந்த தாக்குதலுக்குள்ளான அமெரிக்காவின் அந்த தளம் பெருநிலப்பரப்பில் இருந்து எவ்வளவோ தொலைவில் அமைந்துள்ளதாகும். அந்த ஒரு தாக்குதலை தவிர அமெரிக்காவின் பெருநிலப்பரப்பு மிகவும் பாதுகாப்பாகவே இருந்தது. இரண்டாம் உலகப் போர் முடிந்த பிறகு புவியின் வரலாற்றில் அதுவரை இல்லாத விதத்திலான தொழில்நுட்ப வளர்ச்சியை கண்டது உலகம். அது ஆயுத தயாரிப்பாக இருந்தாலும் விண்வெளித்துறையாக இருந்தாலும் மனிதன் நிலவில் கால் பதிப்பது வரையிலான நம்ப முடியாத விதத்திலான வளர்ச்சி அந்த போருக்கு பிறகு ஏற்பட்டது. அதன் பிறகு 2024 வரை உலகில் பல போர்கள் நடந்திருந்தாலும் உலகப்போர் என்று எதுவும் நடக்கவில்லை. இந்நிலையில் அமெரிக்கா வேண்டுமென்றே ஒரு பெரும் போரை உருவாக்க முயற்சிக்கிறதோ என்று சந்தேகிக்க வேண்டியுள்ளது. காரணம், அமெரிக்கா இயற்கையாகவே மிகவும் பாதுகாப்பான இடத்தில் அமைந்துள்ளது. ஒருபுறம் மெக்சிகோ, மறுபுறம் கனடா என்று மிகவும் பாதுகாப்பான ஒரு நிலப்பரப்பாகும் வட அமெரிக்க கண்டம். ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பாவில் இருந்தெல்லாம் மிக அதிக தொலைவில் அமைந்துள்ள ஒரு நிலப்பரப்பு. அதன் அருகிலுள்ள தென் அமெரிக்க கண்டமும் ஆசியா, ஆப்பிரிக்காவோடு ஒப்பிடும்போது மிகவும் பாதுகாப்பான இடத்தில் அமைந்துள்ளது. அமெரிக்காவின் 2 அண்டை நாடுகள் அமெரிக்காவை மிகவும் பாதுகாப்பான நாடாக மாற்றுகின்றன. மெக்சிகன் எல்லை அமெரிக்காவிற்கு தலைவலியை கொடுக்கும் ஒரு எல்லை என்று சொல்லப்படுவதுண்டு. ஆனால் அது இந்தியா, சீனா, இந்தியா, பாகிஸ்தான் எல்லைகளைப் போல் தலைவலியை கொடுக்கும் எல்லை அல்ல. மெக்சிகன் குடிமக்கள் அமெரிக்காவிற்குள் குடியேறுவதற்காக ஊடுருவ முயற்சிப்பதும் மயக்க மருந்து கடத்தல் போன்ற சில விஷயங்களும் நடப்பதால் தான் அதை தலைவலி கொடுக்கும் எல்லையாக பார்க்கிறது அமெரிக்கா. ஆனால் அவையெல்லாம் அமெரிக்காவால் கட்டுப்படுத்த முடிந்த விஷயங்கள்தான். அதேபோல கனடா அமெரிக்காவின் மிக நல்ல நட்பு நாடாகவும் அமெரிக்காவை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நாடாகவும் உள்ளது. கனடா, மெக்சிகோவெல்லாம் அமெரிக்காவை சார்ந்திருக்கும் நாடுகளாக இருப்பதால் அமெரிக்காவை எதிர்க்கும் திறன் அந்த நாடுகளுக்கு இல்லை. அவ்வாறு அமெரிக்காவின் 2 புறமும் பாதுகாப்பாக உள்ளது. பின்னர் கியூபா உள்ளது. கியூபாவை அமெரிக்காவால் மிக எளிதாக கையாள முடியும். மொத்தத்தில் வட அமெரிக்க கண்டத்தில் அமெரிக்கா முழு பாதுகாப்பாக உள்ளது. தென் அமெரிக்காவிலும் பிரேசில் உட்பட உள்ள நாடுகள் அமெரிக்காவின் சொல்லை கேட்கும் நாடுகளாகவே உள்ளன.
வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா கண்டத்தில் அமெரிக்காவிற்கு எதிரியாக ஏதேனும் நாடு உள்ளதா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அமெரிக்காவின் முக்கிய எதிரிகளாக உள்ள நாடுகள் வடகொரியா, ஈரான், ரஷ்யா, சீனா ஆகியவைதான். அந்த நாடுகள் அனைத்துமே ஆசிய கண்டத்தில் அமைந்துள்ள நாடுகளாகும். பின்னர் அமெரிக்கா எதிரியாக பார்ப்பது இந்தியாவைத்தான். காரணம், ஒரு பொட்டன்ஷியல் சூப்பர் பவராக உள்ளது இந்தியா. என்னதான் நண்பன், உற்ற நண்பன், நெருங்கிய நண்பன் என்றெல்லாம் சொன்னாலும் இந்தியா ஒரு பெரும் சக்தியாக வளர்ச்சியடைவதை அமெரிக்கா ஒருபோதும் விரும்பாது. அமெரிக்காவை பொறுத்தவரை ஆசியாவின் ஒரு முக்கிய சக்தியாக உள்ளதால் இந்தியா தேவை, இந்தியாவின் மக்கள் தொகை தேவை, இந்திய சந்தை தேவை, முழுமையாக அமெரிக்கா நினைத்தபடி நடந்து கொள்ள அனுமதிக்கும் இந்தியாவாக தேவை. நரேந்திர மோடி எனது மிக நெருங்கிய நண்பர்தான். ஆனால் மோடியிடம் எதையும் சாதிக்க முடியாது. இந்தியாவின் நலனை விட்டுக் கொடுத்து எந்த விஷயத்தையும் மோடி செய்ய மாட்டார் என்று அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவை பொறுத்தவரை சமமான ஒரு வர்த்தகத்தை விரும்புவதில்லை. அதே நேரம் இந்தியா வர்த்தக சமநிலையை எதிர்பார்க்கிறது. இந்திய சந்தைக்கு அமெரிக்க நிறுவனங்கள் வரலாம், வரவேற்கிறோம். ஆனால் இந்தியாவில் முதலீடு செய்ய வேண்டும் என்கிறது இந்தியா. ஆனால் அதையெல்லாம் அமெரிக்கா ஒருபோதும் விரும்பாது. இந்திய சந்தை வேண்டும், ஆனால் அதிகம் அமெரிக்கா தான் லாபமடைய வேண்டும் என்று விரும்புகிறது அமெரிக்கா. இந்தியாவில் உள்ள வாய்ப்புகள் வேண்டும், ஆனால் இந்தியாவின் வளர்ச்சி வேண்டாம். அதுதான் அமெரிக்காவின் குணமாகும். காரணம், இந்தியா அமெரிக்காவை சார்ந்துள்ள நாடல்ல. ஒரு நாட்டை சார்ந்துள்ள நாடு எனும்போது அந்த நாட்டின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொள்வதாகும். அவ்வாறு அமெரிக்காவின் மேலாதிக்கத்தை ஏற்று அமெரிக்காவின் சொல்படி கேட்கும் நாடுகளாகத்தான் அமெரிக்காவின் பெரும்பாலான நட்பு நாடுகள் உள்ளன. ஏன் அனைத்து நட்பு நாடுகளும் என்று கூட சொல்லலாம், இந்தியாவை தவிர. தலைவா, நீங்கள்தான் எல்லாம், உங்கள் நிழலே எமது தஞ்சம் என்று துதிபாடி நிற்பது அவர்களின் வழக்கமாக உள்ளது. அவ்வாறு அமெரிக்காவை சார்ந்து அமெரிக்காவின் சொல்லை கேட்டு நடப்பதால் அந்த நாடுகளும் வளர்ச்சியடையும். ஒரு பெரிய மரத்தின் அடியில் நின்றால் அதற்கு பாய்ந்த தண்ணீர் சிறு செடிகளுக்கும் சிறிது கிடைக்கும், மரத்தின் நிழலும் கிடைக்கும் என்பது போலத்தான். உதாரணத்திற்கு தென்கொரியா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பிய நாடுகள், கனடா, நியூசிலாந்து போன்ற நாடுகள் எல்லாம் அமெரிக்காவின் சார்புடைய நாடுகள் தான். அந்த நாடுகளுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை அமெரிக்கா இந்தியாவிற்கு ஒருபோதும் கொடுக்காது. காரணம், இந்தியா அமெரிக்காவின் சொல் கேட்டு நடக்கும் நாடு அல்ல. இந்தியா ஒரு தனிப்பட்ட சக்தியாகும். தனிப்பட்ட சக்தி என்னும்போது இந்தியா தமது சொந்த நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. அமெரிக்கா ஒன்றை சொன்னால் அதை அப்படியே பின்பற்றும் நாடுகள் அப்படி தனிப்பட்ட நிலைப்பாட்டை கொண்டிருப்பதில்லை. அமெரிக்கா சொல்வதுதான் வேத வாக்கு என்ற நிலைப்பாடுதான் அவர்களுடைய நிலைப்பாடாகும். ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்க வேண்டாம் என்று அமெரிக்கா இந்தியாவிடம் சொன்னால் இந்தியா அதை கேட்காது. கேட்கும், எப்படி கேட்கும்? வாங்கினால் என்ன பிரச்சனை என்று திருப்பி ஒரு கேள்வியை கேட்கும். அவர்களால் பதில் சொல்ல முடியாத விதத்தில் பல கேள்விகளை அடுக்கும். அப்படிப்பட்ட இந்தியாவை அமெரிக்கா ஒருபோதும் விரும்பாது. அமெரிக்காவிற்கு தேவை அதன் கைப்பாவையாக உள்ள ஒரு நாடுதான். அப்படி அமெரிக்காவின் கைப்பாவையாக இருக்க வேண்டுமானால் அமெரிக்காவின் சொல்படி கேட்கும் ஒரு ஆட்சி இங்கு அமைய வேண்டும். அவ்வாறு தமது கைப்பாவையான அரசுகளை உலகின் பல நாடுகளில் ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்கா. இப்போதும் அமெரிக்கா சொல்வதை எழுத்து பிசறாமல் அப்படியே கேட்கும் பல கைப்பாவைகளை பார்க்கலாம். எனவேதான் இந்தியாவில் ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்று சீனாவை போலவே அல்லது சீனாவை விட அதிகம் விரும்பும் ஒரு நாடாகும் அமெரிக்கா. மொத்தத்தில் இந்தியாவை சுற்றிலும் எதிரிகள் தான் உள்ளார்கள். இன்று உலகில் 100% நம்ப முடிந்த எந்த ஒரு நண்பனும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அமெரிக்கா அந்நாட்டிற்கு அச்சுறுத்தலாக வரக்கூடிய சக்திகளை அழிப்பதற்கான தந்திர வலைகளைத்தான் ஆசியாவில் வெறித்து கொண்டுள்ளதே தவிர ஆசிய கண்டத்தில் அமைதியை ஏற்படுத்துவதோ ஆசிய கண்டத்தை வளர்ச்சியடைய செய்வதோ அல்ல அமெரிக்காவின் நோக்கம். ஆசியாவில் ஒரு போர் வெடித்தால் அது ஒரு பெரும் போராக மாறினால் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளை காக்க வேண்டும். 2ஆம் உலகப் போருக்கு முன்பு அத்தகைய ஒரு பொறுப்பு அமெரிக்காவிற்கு இருந்திருக்கவில்லை. ட்ரம்ப் அதிகாரத்தில் இருந்தபோது பல சர்வதேச ஒப்பந்தங்களில் இருந்து வெளியேற முயற்சி செய்தார். அதேபோல நேட்டோவை பிரித்து விடவும் கூட அவர் முயற்சி செய்திருந்தார். அமெரிக்காவின் பொறுப்பை குறைத்துக் கொள்வதற்காகத்தான் நேட்டோவிலிருந்து பின்வாங்க முயற்சிக்கிறது அமெரிக்கா. அதாவது ஒரு போர் வெடித்தால் அது ஆசியாவில் மட்டுமாக அல்லது ஆப்பிரிக்காவில் மட்டுமாக ஒதுங்கும் என்று சொல்ல முடியாது. எனவே போர் ஐரோப்பாவிற்கு பரவினால் நேட்டோவின் ஒப்பந்தப்படி அமெரிக்கா அந்த போரில் நிச்சயம் கலந்து கொள்ளும் நிலை ஏற்படும். அமெரிக்காவை பொறுத்தவரை இந்த நூற்றாண்டில் ஒரு போர் நடக்க வேண்டும், சரிதான். காரணம், ஒரு போரினால் ஏற்படும் நேட்டங்களை பற்றி அமெரிக்காவிற்கு நன்றாக தெரியும். அந்த நேட்டத்தை சென்ற நூற்றாண்டில் நடந்த போர்களின் போது அடைந்துள்ளது அமெரிக்கா. அமெரிக்காவை பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு ஒரு போர் நடக்க வேண்டும் என்றே விரும்புகிறது அமெரிக்கா. அது மீண்டும் தொழில்நுட்பத்துறையில் பெரும் வளர்ச்சி ஏற்பட காரணமாக அமையும் என்றும் கருதுகிறது அந்நாடு. இலோன் மஸ்க் கூறுவது போல் செவ்வாயில் காலனிகளை அமைப்பது வரை விரைவாக மனித இனத்தை கொண்டு சேர்க்கும் ஒரு பெரும் போர் என்று கருதுகிறது அமெரிக்கா. எனவே இந்த நூற்றாண்டில் போரை உருவாக்க தகுந்த இடங்கள் அதிக மக்கள் தொகை உள்ள ஆசியாவும் ஆப்பிரிக்காவும் ஆகும். அதனால் இங்கு ஒரு போர் தொடங்கினால்
பரவினால் அது நிச்சயம் ஐரோப்பாவிற்கு பரவும் என்பதால் தான் அமெரிக்கா மௌனத்தை கடைபிடிக்கிறது. அடுத்து வரும் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் அதிபரானால் நேட்டோ கூட்டமைப்பே இருக்குமா என்பது சந்தேகம்தான். அப்படியே அமெரிக்கா ஒரு போரில் ஈடுபட்டாலும் அமெரிக்க மண் எப்போதும் போல பாதுகாப்பாகவே இருக்கும். எனவே உலகின் எந்த பகுதியில் போர் நடந்தாலும் அமெரிக்காவிற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போதே இஸ்ரேல் போரின் மூலம் மத்திய கிழக்கை அமைதி இல்லாமல் செய்துள்ளது. இதையெல்லாம் இஸ்ரேல் தான் செய்கிறது என்று யாரேனும் கருதினால் அது தவறாகும். காரணம், இஸ்ரேல் அமெரிக்காவின் சொல் கேட்கும் ஒரு நாடுதான். அமெரிக்க அரசியலில் யூதர்களுக்கு செல்வாக்குள்ளது என்பது உண்மைதான். ஆனால் இஸ்ரேலின் பின்னிலுள்ள சக்தி அமெரிக்கா தான் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதேபோலத்தான் ரஷ்யா உக்ரைன் போரும். உக்ரைனை போருக்குள் தள்ளிவிட்டதும் ரஷ்யாவை படையெடுக்க வைத்ததும் அமெரிக்கா தான். அமெரிக்கா சொல்வதை வேதவாக்காக நினைத்த ஜெலன்ஸ்கி அந்நாட்டின் சொல்லை கேட்டு போருக்குள் குதித்து விட்டார். அமெரிக்காவை பொறுத்தவரை இன்றைய எதிரி நாளை, மறுநாள், அடுத்த வாரம், அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு, அடுத்த 50 ஆண்டுகளுக்கு பிறகு எதிரியாக வர வாய்ப்புள்ள நாடுகளை வரை கண்டறிந்து அவற்றை சிதைப்பதே அதன் வேலையாகும். அதில் அவர்கள் கைதேர்ந்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். பாகிஸ்தானை தமது பக்கம் மீண்டும் இழுப்பதற்கான முயற்சிகளை செய்து வருகிறது இப்போது அமெரிக்கா. தீவிரவாத குழுக்களை ஊக்கப்படுத்துகிறார்கள். ஆர்மேனியா அசர்பைஜான் மோதல் ஒருபுறம் நடக்கிறது. தாலிபான்களை சுதந்திரமாக்கி விட்டுள்ளது. அவ்வாறு எங்கெல்லாம் மோதல்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்க முடியுமோ அங்கெல்லாம் உருவாக்கி விட்டு விடுவது, பின்னர் அதை கட்டுப்படுத்துகிறோம் என்று அங்கெல்லாம் சென்று போர் செய்து லாபம் கொய்வது அமெரிக்காவின் வழக்கமாகும். இப்போது பங்களாதேஷில் நடந்துள்ள விஷயத்தில் அமெரிக்காவின் பங்களிப்பு வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. காலிஸ்தான் தீவிரவாதம் இவ்வளவு காலம் இல்லாத விதத்தில் இப்போது அமெரிக்காவிலும் கனடாவிலும் வலுப்பெற்று வருகிறது. விவசாயிகள் போராட்ட வடிவில் அது இந்தியாவிலும் தலையிட்டது. இவையெல்லாம் யதார்த்தமாக நடப்பதில்லை. அமெரிக்காவின் வலையில் பல நாடுகள் வீழ்ந்து போகின்றன என்பது ஒரு உண்மையாகும். அவ்வாறு நமது நாடு வீழ்ந்துவிடக் கூடாது, நமது மக்கள் வீழ்ந்துவிடக் கூடாது. இந்த காணொலியை காணும் அனைத்து இந்தியர்களுக்கும் நாம் சொல்லிக் கொள்வது அதுதான். நீங்கள் இந்துவாகவோ, முஸ்லீமாகவோ, கிறிஸ்தவராகவோ, தமிழராகவோ, தெலுங்கராகவோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் ஒரு இந்தியர் என்பதை முதலில் உணர வேண்டும். நமது நாடுதான் அவர்களுக்கெல்லாம் எதிரியாக உள்ளதே தவிர நமது மதமோ, மொழியோ, இனமோ அல்ல. இங்கு ஒரு போர் நடந்தால் இங்குள்ள கிறிஸ்தவர்களை அமெரிக்காவோ அல்லது மற்ற நாடுகளோ வந்து ஏர்லிஃப்ட் செய்து கொண்டு போக மாட்டார்கள். சவுதியோ துருக்கியோ வந்து முஸ்லிம் மக்களை ஏர்லிஃப்ட் செய்து கொண்டு போக மாட்டார்கள். நேபாளிகள் வந்து இந்துக்களை அழைத்து செல்ல மாட்டார்கள். ஆனால் நமது நாட்டின் குடிமக்கள் எங்கு சிக்கினாலும் அவர் இந்துவாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், கிறிஸ்தவராக இருந்தாலும் இந்திய குடிமக்களை காப்பாற்ற இந்திய அரசு ஓடி வரும். எனவே நமது நாடுதான் நமக்கானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நமது நாடு மட்டும்தான் நம்மை காக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்நிய சக்திகளின் ஆட்டங்களுக்கு இடம் கொடுக்காமல் தேசப்பற்றோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு விஷயத்தில் நாம் சீனாவை முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். சீனர்கள் யாரும் இதுவரை அவர்கள் நாட்டை குறை கூறியதாகவோ அல்லது காட்டிக் கொடுத்ததாகவோ தகவல்கள் இல்லை. அதேபோல யாரையும் நெருங்க விடுவதில்லை. யாராக இருந்தாலும் சந்தேகத்துடனே பார்ப்பது, ஒருவரையும் முழுவதுமாக நம்பாமல் இருப்பது போன்ற விஷயங்களை எல்லாம் பின்பற்றலாம். இங்கு இந்த தேசத்திற்கு விரோதமாக நடக்கும் எந்த ஒரு சிறிய விஷயமும் அந்நிய சக்திகளின் சதியால் நடக்கிறதோ என்று நாம் சந்தேகம் கொள்ள வேண்டும். ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை தீராமல் தொடர்வது, மணிப்பூர் கலவரம், வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள பிரச்சனைகள் என்று அனைத்திற்கும் பின்னில் ஏதோ ஒரு அந்நிய சக்தியின் சதித்திட்டம் இருக்கும். எனவே நமது நாட்டை காக்க வேண்டியது நமது கடமை என்பதை உணர்ந்து மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். வஞ்சகர்களின் வலைகளில் வீழ்ந்து போகாமல் இருக்க வேண்டும். இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம். ஜெய் ஹிந்த்.